New Hope TV, your encounter with God. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லுகிறேன். I send my wishes and my thanks to all the people who are watching this இன்றைக்கு program. உங்கள் வீடுகளில் வந்து உங்களை பார்ப்பதில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து உங்களுக்காக ஜெபிப்பது ஒரு பெரிய பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். I consider this as a great privilege to share God's word with you and also praying along with you. இன்றைக்கு தலைப்பு ஒரு சேதமும் உன்னை அணுகாது. The message for today is no harm shall come to you. உலகமெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறதான் இந்த நாட்களில். Now in these days when the whole world is in fear, என்ன நடக்குமோ நாளைக்கே என்று சொல்லி ஒரு பெரிய திகில் இருக்கிறதான் இந்த வேளையில். they are panicking of what is going to happen the next day. ஆனா நீங்க எப்படி சொல்ல முடியும் என்று என்னை பார்த்து கேட்கலாம். Now you can ask me, how can you tell at this situation this thing is going to happen? ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை தருகிறார். But God has given a good word to us this day. வாசியுங்கள் சங்கீதம் 91 சங்கீதம் 10 வசனம். Let's read Psalm 91 verse 10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வசனம் சொல்லுகிறது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. God's word says no evil shall befall you. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. No evil shall befall you. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. No evil shall come near your tent. சங்கீதம் 34 சங்கீதம் 7 வசனம் இப்படி சொல்லுகிறது. Psalm 34 verse 7 says like this. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் உண்டு. This blessing is only for those who fear the Lord. கர்த்தருக்கு பயந்து அவருடைய பாதத்தை நீங்கள் பற்றிக்கொள்ள முடியும் என்றால், if you are going to fear the Lord and going to hear his word, இந்த சங்கீதம் 91 சங்கீதத்துல வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் தலைமேல் வந்து இருக்கும். all the blessings in this psalm will come to you. அதுல இரண்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Verse 2 says like this. நான் கர்த்தரை நோக்கி, I will say to the Lord. நான் பர்சனலா சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி. The psalmist says personally that I will look to the Lord. நான் கர்த்தரை நோக்கி, I will look to the Lord. நீர் என் அடைக்கலம். You are my refuge. நீர் என் அடைக்கலம், என் கோட்டை. இப்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நான் சொல்ல வேண்டும். Psalmist says that I will say to the Lord that you are my refuge, you are my fortress, and tells many things like that. அநேக பாடுகள் அநேக போராட்டங்கள் இந்த உலகத்தில் உண்டு. Now in the world there are many troubles and problems. தெரிந்து வருகிறதான பிரச்சனைகள் சிலவற்றே. Many things which come, only few things we know that problem which will come to us. ஆனால் நமக்கு தெரியாம அநேக காரியங்கள் பிரச்சனைகள் நம்மை சுற்றி சுற்றி வருகிறது. But unknown to us there are a lot of problems and a lot of things attacking us. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், The psalmist says here that இருள்ல உண்டாகிறதான பயங்கரம், the plague that comes in darkness, பகல்ல உண்டாகிறதான அம்புகள், the arrows that come in midday, இருள்ல வருகிறதான கொள்ளை நோய்கள், the diseases that come in the midday. இப்படியாக சங்கீதக்காரன் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். The psalmist says a lot of things like this. இதெல்லாம் உங்க குடும்பத்தையோ உங்க பிள்ளைகளையோ உங்களையோ தொடக்கூடாது என்றால், Now if you don't want all of this to attack your family or your children, கர்த்தர் மேல் வாஞ்சையா இருக்க வேண்டும். you must desire the Lord. இந்த கடைசி நாட்கள்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in this last days. கர்த்தர் மேல் அதிகமான வாஞ்சை இருக்கட்டும். Let our desire be only on the Lord. கர்த்தர் மேல் உங்களுக்கு வாஞ்சை அதிகமாகும் போது, when your desire for the Lord increases, கர்த்தர் சொல்கிறார், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, God says in the times of trouble I will be with him. ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. That time nothing shall affect you. லூக்கா 10 அதிகாரம் 19 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, Let's read Luke verse 10 and verse 19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Nothing shall harm you. இந்த பகுதியில வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், When we read in this passage, God says, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. nothing shall harm you. பவுலுடைய வாழ்க்கையில இந்த காரியம் அப்படியே நடந்தது. When we see the life of Paul, this thing was fulfilled in his life. அப்போஸ்தலர் 28 அதிகாரத்துக்கு வரும்போது, When we come to Acts chapter 28 verses 1 to 6, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், the apostle Paul says, இப்படியாக மலிதா தீவுக்குள்ளாக நான் கடந்து போகிறேன். they are going to the island of Malta. ஆனா அந்த நேரத்துல அங்க அதிகமான மழையும் குளிரும் பனியும் காணப்பட்டது. That time it was very cold and it was raining. அந்த ஊர் ஜனங்கள், அந்த தீவின் ஜனங்கள், the people of the island, இவர்களை சந்தோஷமாக வரவேற்றுக் கொண்டார்கள். welcomed them joyfully. நெருப்பை மூட்டி they started a fire. எல்லாரும் அந்த குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். Everyone was sitting around it. சந்தோஷமா எல்லாரும் அமர்ந்திருக்கிறார்கள். This was a joyful situation. ஆனா பவுல் பார்க்கும்போது, when we look at Paul, சில விறகுகள் அங்க தூரத்தில் இருந்தது. there was some firewood a bit far away.
அந்த பிரயோஜனம் இல்லாம இருந்ததான அந்த விறகை எடுத்து இந்த அக்கினிக்குள்ளாய் போட்டார். He brought that firewood into this fire. அந்த அக்கினிக்குள்ள போடும்போது நடந்த காரியம் என்னவென்றால், Now what happened was, அந்த விறகுல இருந்து ஒரு விரியன் பாம்பு அவருடைய கையை கவ்விக்கொண்டது. there was a viper which was among the firewood which came and bit him. இந்த விரியன் பாம்பை பார்த்த உடனே எல்லாரும் பயந்து, When the people saw this viper, எல்லாரும் பயந்து சொல்லுகிறதான ஒரு காரியம், the people were afraid and they said, பவுல் இப்பொழுது வீக்கம் அடைந்து கீழே விழுந்து சடுதியிலே சாவான் என்று எதிர்பார்த்தார்கள். at any moment now Paul will die now in front of our eyes. ஆனா நடந்தது என்னது தெரியுமா? What happened was, பவுல் அந்த பாம்பை அக்கினியில் உதறி விட்டார். Paul just shook that viper into that fire. அதை உதறி விட்டான். He just shook it away. நடந்த காரியம் என்ன தெரியுமா? What happened? எல்லாருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று. There was a great joy among the people. இந்த நாட்கள்ல ஒருவேளை சில பிரச்சனைகள் உங்களை விட மாட்டேன் என்று உங்களை கவ்வி கொண்டிருக்கிறதா இருக்கலாம். Maybe in this time there might be some problems which are biting you, telling that I won't leave you. நல்ல காரியம் தானே நான் செய்தேன். You might say, I might have done a good thing. அநேகருக்கு நான் நன்மையான காரியத்தை தானே செய்தேன். I might have done good things to many people. எதற்கு எனக்கு இந்த பிரச்சனை? Why are these problems என் coming to பிசினஸ்ல me? எதற்கு இந்த பிரச்சனை? Why are the problems coming to my business? என் குடும்பத்துல ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது? Why is the situation coming in my family? என்னுடைய பணம், என்னுடைய ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் பார்க்கும்போது நாளுக்கு நாள் கீழே போய் கொண்டிருக்கிறது. Why is my financial situation going down day by day? நான் என்ன செய்ய முடியும் என்று என்னை பார்த்து நீங்கள் கேட்டால் ஒரே ஒரு காரியம் நீங்க செய்ய வேண்டும். If you ask why is this happening to me, I will say you there's only one thing we have to do. இந்த பிரச்சனை அக்கினியில் நீங்க உதறி விட You வேண்டும். have to put this problem into the fire. அங்க அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். When you read Acts 28 verse 5, அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். Apostle Paul did not face any harm. ஒருவேளை இதே பவுல் அந்த விரியம் பாம்பை வேற எங்கேயாவது உதறி விட்டிருந்தால், Suppose if Paul had thrown the snake somewhere else, அது மற்ற ஜனங்களையும் போய் கடித்திருக்கும். it could have attacked the other people also. அநேகர் மரித்திருக்கலாம். People might have died. ஆனால் அவர் செய்த ஒரே காரியம் அக்கினியில் தன் கையை உதறி விட்டார். If you look at Paul, he just shook his hand into the fire. இதே போல உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும், The same way, whatever problem, if it's there in அது your எந்த life, சூழ்நிலையா இருந்தாலும், whatever situation, அது கர்த்தருடைய சமூகத்துக்கு அந்த பிரச்சனையை கொண்டு வாங்க. bring that problem or the situation into the house of God. கர்த்தருடைய சமூகத்துல அதை நீங்க உதறி விட பழகும்போது, When you shake it away in the presence of God, ஒரு தீங்கும் உன்னை சேதப்படுத்தாது. no harm shall befall you. எரேமியா 50ஆம் அதிகாரம் When we read Jeremiah chapter 50, 33-34 வசனத்தை வாசிங்கள். verse 33-34, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்துக் கொண்டார்கள். விடமாட்டோம் என்று கட்டியாய் பிடித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய மீட்புறவனில் வல்லமையுள்ளவர். விடமாட்டேன் என்று சில பிரச்சனைகள் உங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறதா? you might are the problems holding you so fast that they are refusing to leave you? சில பலவீனங்கள் உங்களை விடமாட்டேன் என்று தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறதா? Or are the diseases holding you so fast that they refuse to leave you? இந்த ஃபைனான்சியல் சிச்சுவேஷன், இந்த கடன் பாரம் என்ன விடமாட்டேன் என்று பிடித்துக் கொண்டிருக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? Or are these problems in your finances or all these debts holding you so fast and not leaving you? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் மீட்பர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். God says to you that your redeemer is still alive. அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். He still lives. அவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். He will never forsake you at any time. யாக்கோபுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது, When we look at the life of Jacob, யாக்கோபு என்று ஒரு மனிதன் வேதத்தில் உண்டு. in the Bible there's a person called Jacob. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் பார்க்கும்போது, When we look at his life, அவர் அநேக பாடுகளை கடந்து வந்ததான ஒரு மனிதன். this person was a man who went through a lot of problems in his life. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தருடைய பாதத்தை உறுதியாய் பற்றிக் கொள்ளக்கூடியதான ஒரு மனிதன். But he was a person who used to hold the feet of God firmly in whenever problems come. ஜெபத்துல உறுதியா இருந்ததான மனிதன். He was steadfast in prayer. ஆனா இவருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கிறது. But there was an incident which happened in his life. அவருடைய குடும்ப வாழ்க்கையை பார்க்கும்போது, When we look at his family life, குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாய் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. his family life was a one which was very happy. ஆனா அவருடைய தொழில், அவருடைய பிசினஸை பார்க்கும்போது, But when we looked at his business or his work, அவருடைய தொழில்ல ஒரு பெரிய கடினம் காணப்படுகிறது. there was a great difficulty in that. அவர் சொல்லுகிறார், நான் 20 வருஷம் கஷ்டப்பட்டு உழைத்தேன் என்று. He says, for 20 years I worked hard. வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, If we read Genesis chapter 31 verse 40,
பகலிலே வெயிலிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இவ்விதமாய் பாடுபட்டேன் என்று சொல்லுகிறார். He says, I have been enduring hardship like this. அவருடைய தொழில்ல பயங்கரமான நெருக்கமும் பாடுகளும் தான் இருந்தது. In the work which he does, there was a lot of problems and a lot of hardships. 20 வருஷம் கடினமாய் உழைத்தார். For 20 years he worked hard. குளிரிலும் வெயிலிலும் பனியிலுமாய் காணப்பட்டார். In the cold, in the mist and in the rain he worked hard. ஆனால் அவருடைய சம்பளத்தை 10 முறை மாற்றி வைத்தார்களாம். But they changed his salary for 10 times. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Genesis 31 chapter 7. என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. தேவன் இடம் கொடுக்கவில்லை. God did not allow him இந்த to fool நாட்களில் me. உங்களை பார்த்து ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். I want to tell you one word this time. உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் சரி, No matter how many people come against you, எத்தனை வருஷமாய் வந்தாலும் சரி, or they might be coming against you for many years, உங்களுக்கு விரோதமாய் எழும்ப கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். God will not allow them to rise against you. யாக்கோபு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்லுகிறார். Jacob is sharing his experience here. ஒரு தீங்கும் என்னை அணுக கர்த்தர் விடவில்லை. God did not allow any evil to come upon me. அவருடைய மாமனாராகிய லாபான் அநேக காரியங்களை அநேக தீங்குகளை பிளான் பண்ணது உண்மைதான். Laban, his father-in-law, had planned a lot of evil against Jacob. எப்படியாவது யாக்கோபை அடிமைத்தனத்துல தொடர்ந்து வைக்க வேண்டும் என்று தான் பார்த்தார். He had plans of keeping Jacob as a slave for many years. அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுக்க கூடாது என்று மேக்ஸிமம் ட்ரை பண்ணார். He tried to his maximum to prevent all the blessings from coming to Jacob. பாருங்கள், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். If you read Genesis chapter 31 verse 29, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான் அருமையான சகோதரனே சகோதரியே, dear brother and sister who's listening to this program, என் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் தான் இருக்கு. You might say, I have a lot of problem in my life. என்னுடைய தொழிலில் அநேக பாடுகள் தான் இருக்கு. I have a lot of problems in my work. என்னுடைய ஆபீஸ்ல எத்தனை ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது தெரியுமா? Do you know how many problems that I have to face in my என்னுடைய office? ப்ரமோஷனுக்கு விரோதமாய் தடை காணப்படுகிறது. There are people against my promotion. என் இன்கிரிமென்ட்க்கு விரோதமாய் ஜனங்கள் There are காணப்படுகிறார்கள். people against increment for me. என் ஆபீஸ்ல எனக்கு சமாதானமே இல்லை. You might say, I don't have peace in my office. ஒருவேளை என்னுடைய வேலையை நான் இழக்க போறேனோ எனக்கு ஒரு டவுட் இருக்கிறது. Or you might be doubting whether that you will lose your work. கவலைப்படாத, ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. Do not worry, nothing will harm you. காரணம் யாக்கோபு நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். Because Jacob says like this, என்னை எத்தனையோ பிரச்சனைகள் என் மாமனார் கொண்டு வந்தாலும், though my father-in-law brought a lot of problems against me, ஒரு தீமையை என்னை அனுமதிக்க கர்த்தர் விடவில்லை. God did not allow any problems to affect me. இந்த நாளிலுமாய் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், வாழ்க்கையில வருகிறதான பிரச்சனைக்கு நான் என்ன செய்ய முடியும்? You might be thinking, what can I do to the problem which is coming to my life? ஒன்று போனால் ஒன்று வருகிறது. It is coming one after the other. ஒரு பலவீனம் போனா அடுத்த பலவீனம் வருது. If one disease goes, it's coming again. எப்படி நான் இந்த உலகத்துல வாழ முடியும் என்று கவலையோடு ஒருவேளை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். You might be living with fear. How can I live in this world? வசனம் சொல்லுது, யோபின் புத்தகம், யோபு சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். When we read Job 5:19, the Bible says like this, 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. no evil shall touch you. ஒருவேளை 6 பிரச்சனை வந்தாலும் சரி, 7 பிரச்சனை வந்தாலும் சரி, No matter 6 problems or 7 come against you, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே அநேக பிரச்சனைகளை நான் சந்தித்து விட்டேன் என்று நீங்கள் சொன்னாலும் சரி, you might say, even at the beginning of the year itself, I faced a lot of problems. கவலைப்படாது, ஒன்று முன்னை சேதப்படுத்தாது. Do not be afraid, nothing shall touch you. இந்த உலகத்துல பஞ்சங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். You might hear of famines in the world, உலகத்துல அநேக கொள்ளை நோய்களை பற்றி நாங்கள் கேள்விப்படுகிறோம். or deadly diseases in the world. உலகம் மட்டுமல்ல, எங்க தேசத்திலே இப்படிதான் இருக்கே. You might say, even in my country it is like this. எங்க ஊர்லயும் இப்படிதான் இருக்கேன்னு ஒருவேளை நீங்க You சொல்லலாம். might say, even in my city or my place it is like this. ஆனா யோபு சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். When we read Job 5:24, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உங்க வீட்டுல குறையில்லாம கர்த்தர் உங்களை நடத்துவார். God will lead you without any lack in your house.
எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும், no matter what problems or what situation come, ஒருவேளை எந்த மந்திர தந்திர கிரியைகள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் சரி, or whether it might be black magic or anything against you, யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் சரி, no matter if people stand against you, அந்த உன்னதமான அவருடைய மறைவுக்குள்ளாய் நீங்கள் ஓடி வந்து விடுங்கள். run to the shelter of the Most High. அவருடைய செட்டையின் கீழ் நீங்கள் வரும்போதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். When we run to under his wings only, you will find health in you too. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறது அருமையான சகோதரனே சகோதரியே, Dear brother, sister who's listening to this நாம் program, ஒரு கடைசி காலத்துல வாழ்ந்து we are living in கொண்டிருக்கிறோம். these last days. கர்த்தருடைய வருகை சமீபமா The இருக்கிறது. coming of the Lord is very near. அது வாசலண்டை வந்து விட்டது. He is at the doorstep. இந்த நாட்கள்ல எதை நினைத்து நீங்க கலங்கி கொண்டு வாழ வேண்டாம். Do not think of anything and be in fear this time. எப்படியாவது அவருடைய செட்டை நிழலுக்குள்ளாய் கொண்டு வந்து விடுங்கள். Come under the shelter of his wings. குடும்பமாய் அவருடைய செட்டையின் கீழ் காணப்பட வேண்டும். As a family, come under the shelter of his wings. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம், மருமக்களா இருக்கலாம், பேர பிள்ளைகளா இருக்கலாம். If it maybe it's your children or your grandchildren or anyone else. ஞானஸ்நானம் எடுக்காதவர்களை பார்த்து கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுங்கள் என்று சொல்லுங்கள். If those people haven't taken baptism, look to them and say, please take baptism. காரணம் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய செட்டை நிழலுக்குள் வரும்போது, Because God says when you come under his shelter, எந்த தீங்கும் உன்னை தொடாது. no harm shall touch you. சகரியா 2:5 இப்படியாக சொல்லுகிறது. Zechariah chapter 2 verse 5 says like this. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதை நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை என்னவென்றால், This is what the Lord says. உங்களுக்கு சுற்றிலுமாய் அக்கினி மதிலாய் நான் இருப்பேன். I myself will be a fortress of fire around you. அநேக நேரம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பு நமக்கு தெரியாமல் இருக்கிறது. Many a time we do not know what shelter we have from the Lord for us. ஆனால் பிசாசுக்கு தெரியும் கர்த்தர் எப்படி நம்மை பாதுகாக்கிறார் என்பது. பிசாசுக்கு சாத்தானுக்கு தெரியும். But at the same time, the devil knows how God protects his children. அநேகரை பேசும்போது அவர்கள் சொல்லுவார்கள், ஆலயத்துக்கு போறேனே எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. Many people will say, I'm going to God's place, I'm going to go to church. No protection. நான் அதிகமாய் ஜெபிக்கிறேன், அதிகமாய் உபவாசிக்கிறேன், I fast a lot, I pray a lot. ஆனால் எந்த விதமான எனக்கு ஆசீர்வாதம் இல்லையேன்னு ஒருவேளை நீங்க சொல்லலாம். You might say, I don't have any blessing when if I do all those things. நான் பயந்து தானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இந்த கொள்ளை நோய்க்கு விரோதமாக. Am I not living in fear in this disease? You might ஆனா say that. யோபு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? But what does Job say? யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, When we read in Job chapter 1, யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Job chapter 1 verse 10 says like this. நீர் அவனையும் சாத்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறான். Satan says his words. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. சாத்தானுக்கு தெரியுது கர்த்தர் நம்மையும் நம்முடைய பொருட்கள் நம்முடைய குடும்பம் நம்முடைய எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறார் என்றது சாத்தானுக்கு தெரிகிறது. The devil knows God has a hedge of protection for his people. அநேக நேரம் நீயும் நானும் மறந்து விடுகிறோம். Many a times we forget that. Cheer up my beloved. Cheer up. கர்த்தர் உனக்கு சொல்லுகிறதான வார்த்தை, ஒரு தீங்கும் உன்னை அணுகாது. God is telling to you that no harm shall befall you. ஒரு தீங்கும் உன்னை அணுகாது. No harm shall befall you. ஒருவேளை யோபுக்கு விரோதமாய் பிரச்சனைகள் வந்தது உண்மைதான். Maybe a lot of problems would have come against Job. எல்லாவற்றையும் இழந்தது உண்மைதான். He might have lost everything. ஆனா அந்த புத்தகத்தின் கடைசி பகுதிக்கு நீங்க வரும்போது, when we come to the later part of the book of Job, எல்லா இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபு பெற்றுக்கொண்டார். Job gets double the blessings. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரனே சகோதரியே, dear brother and sister who's listening to this, ஒரு தீங்கு உன்னை சேதப்படுத்த கூடாது என்றால், if no harm should befall you, அவருடைய செட்டையின் கீழ் நீங்கள் ஓடி வர வேண்டும். come under the wings of God. அவருடைய செட்டையின் கீழ் தான் ஆரோக்கியம் உண்டு. Only under his wings there is health for you. அவருடைய செட்டையின் கீழ் தான் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கும் வேண்டிய பாதுகாப்பு உண்டு. Only under his wings there is protection for you, for your family and for your children. உண்மையாய் ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவரே நான் உங்க செட்டையின் கீழ் வருகிறேன் என்று சொல்லி, if you want to tell to God, I want to come to your presence or to your protection, கண்டிப்பாக கர்த்தர் உங்களை மேன்மையாய் நடத்துவார். if you say like this to God, definitely he will lead you. இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொள்ளுங்கள். Take it as a challenge. ஒரு தீங்கும் உங்களை அணுகாது. No harm shall befall you. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? Shall we all close our eyes and pray? எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? How many people want to pray along with me? ஒரு தீங்கும் என்னை அணுகாதுன்னு நீங்க சொன்ன வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. Oh God, I thank you for giving this promise that no harm shall befall me. அநேக நேரங்களில் நான் சோர்ந்தது உண்மைதான் ஆண்டவரே. Many a time I have become weary.
அநேக நேரம் கண்ணீரோடு கவலையோடு இருந்தது உண்மைதான் ஆண்டவரே. Many a time with tears and with lot of questions I might have been. இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த வியாதியில நான் கஷ்டப்பட வேண்டும்? How many more days shall I have to suffer with this disease? இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த கடன் பாரத்துல நான் கஷ்டப்பட வேண்டும்? How many days should I suffer with this debts around me? இந்த தொழில்ல இருக்கிறதான வீழ்ச்சி நிமித்தமாய் நான் எப்படி மேல வர போறேன் என்று அநேக நாள் நீ சோர்ந்து உட்கார்ந்தது உண்டு. You might have been thinking, how many days should I live in this debts? How many times should I wait for myself to come in this situation? ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தைக்காக ஆண்டவரே, கர்த்தர் சொல்லுகிறதான இந்த வார்த்தைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. But look to God and say, Lord, I thank you for your word. இந்த வார்த்தைக்காக நான் நன்றி, அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லு. Lord, I thank you, Lord, I trust in your word. உம்முடைய செட்டையின் கீழ் நாங்கள் குடும்பமாய் வர வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we want to come to you under your shelter as a family. கர்த்தர் என்னை இதுவரைக்கும் நடத்தின தேவன் இன்னும் நடத்துங்க ஆண்டவரே. Lord, you have been faithfully leading me till this now, lead me further on. கண்டிப்பாக ஆண்டவரே, உங்க வார்த்தையை நான் உறுதியாய் பற்றிக்கொண்டு அதை நான் விசுவாசிக்கிறேன். Lord, I want to hold on to your word and I want to put my faith in your word. அப்படியே என்னை நடத்துங்க. Lord, lead me on. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you.